இந்தியாவில் 24 ஹவர்ஸில் என்ன நடந்துச்சு? மொபைல் ரீசார்ஜ் பிளானை இந்த இயர் எண்டுக்குள்ள 10 to 12% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண ஜியோ அண்ட் ஏர்டெல் முடிவு பண்ணியிருக்காங்க. கேரளாவில் நிப்பா வைரஸ்னால அஃபெக்ட் ஆன பேஷண்ட் சீரியஸாக இருக்காங்க அண்ட் அவங்க கூட கான்டாக்ட்ல இருந்த 425 இண்டிவிஜுவல் சர்வேலன்ஸ்ல இருக்காங்கன்னு கேரளா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. யூஎஸ் ட்ரேட் டீலை பொறுத்து தான் நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட் கெயின் ஆகுமா இல்லை கிராஷ் ஆகுமான்னு தெரியும். கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் லிங்கை என்னால் நிறைய பேருக்கு சென்ட் பண்ண முடியல. ஸோ அந்த ஸ்கீமை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பயோல இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க அபிஷியல் கவர்மெண்ட் ஸ்கீம் லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்பிஎஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்ல உங்க ஆதார் டீடைல்ஸை கொடுத்து வெரிஃபை பண்ண உடனே உங்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு டெம்பரவரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கும். அதை மொபைல்ல என்பிஎஸ் ஓடிஆர் ஆப் அண்ட் ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணி என்பிஎஸ் ஆப்பை லாகின் பண்ணி ஆதார் மூலமா ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மெத்தடை கம்ப்ளீட் பண்ணி அப்புறம் அகைன் என்பிஎஸ் போர்ட்டலை லாகின் பண்ணி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான்.